கிரகங்களையே மாற்றி அமைத்த ஒரு சித்தருடைய சமாதி இருக்கிறதும் திருவண்ணாமலையில் ரொம்ப அற்புதமான இயற்கை இலையை கொடுத்து எல்லாத்தையும் வளர்க்குறாரு. ஆடுகள் இயற்கை இலை சாப்பிடாது. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவன்லாம் இவன் பைத்தியக்காரன் பாடுறா. மகாபாரதத்துக்கும் இடைக்காடாருக்குமே சம்பந்தம் இருக்கு. பணப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, திருமண பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கிரிவலம் சுற்றுறாங்க. இந்த இடுக்கு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலையில் அவர் தியானம் செய்த இடம் இன்னும் இருக்கு. அது பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். பல சித்தர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சித்தர் சமாதிகளுக்கு போயிருப்போம். அப்படிப்பட்ட சித்தர்களுடைய வரலாறு என்ன, அவங்க எப்படி சித்தர்களா மாறினார்கள், அவருடைய தோற்றம் என்ன, வரலாறு என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். அப்படி இன்னைக்கு ஒரு சித்தரை பத்தி நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரம்மஞானம் தர்மசாலை ஸ்ரீ தக்ஷிண காளி சித்தர் பீடம் ஆரம்பிக அடிகளார் அவர் கூட தான் இணைஞ்சிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். சித்தர்களை பத்தி நிறைய விஷயம் சொல்றீங்க. நிறைய பேருக்கு நீங்க இந்த சித்தர் சமாதிக்கு போங்க, எல்லாருக்கும் ஒரே விதமான சித்தர்களை நீங்க சொல்றது இல்லை. இன்னைக்கு யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அவரை யாரெல்லாம் வழிபடலாம், என்ன தோஷங்களுக்காக அப்படி? 18 சித்தர்களில் எல்லா சித்தர்களுமே முதன்மையானவர்கள், முக்கியமானவர்கள் தான். ஆனால் இதில் ஒருத்தர் மட்டும் தனித்துவமானவர். ஏன் அப்படிங்கும்போது மற்ற சித்தர்கள் மருத்துவம் சார்ந்து, தமிழ் வேதங்கள் சார்ந்து, காயக்கற்பங்கள் இதை சார்ந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் கிரகங்களை சார்ந்து எந்த சித்தர்களும் பெருசாக சொன்னதில்லை. இப்படிப்பட்ட சித்தர் தான் இடைக்காடார் சித்தர். கிட்டத்தட்ட தொண்டை மண்டலத்தில் 10-15ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர் அவர். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா இடைக்காடார்னு சொல்லுவாங்க. அதாவது இடையர் குலத்தில் பிறந்தனால, இடையர் குலம்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தனால அவரை இடைக்காடார்னு பெயர் காரணமும் சொல்லப்படுது. ஒரு காலத்தில் அப்படிங்கும்போது அவர் ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கீழே விழுந்து அடிபட்டு ஒரே ரத்தம். அதை பார்த்து இடைக்காடார் ஐயோ இந்த ஆட்டுக்கு நம்ம என்ன மருத்துவம் கொடுப்போம், என்ன செய்வோம்னு தெரியாதப்ப ஒரு சித்தர் வராரு. அவர் போகர். இந்த சித்தர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ போகர் அவர் இடைக்காடாரை பார்த்து, அவர் சிறுவனாக இருக்க போது, என்னப்பா ஏன்பா அழுவுறன்னு கேட்குறாரு. இந்த ஆடு அடிபட்டு ரத்தம் வருது, அதுக்கு என்ன மருத்துவம் கொடுக்குறதுன்னு தெரியலேன்னும் போது போகர் தான் காயகற்பத்திலேருந்து அபபாஷானத்துலேருந்து எல்லா மருத்துவங்கள்லையும் கை தேர்ந்தவர். அப்போ ஏற்பட்ட போகர் சில மருத்துவங்கள்லாம் செய்து அந்த ஆட்டை குணப்படுத்துகிறாரு. அதை பார்த்த இடைக்காடருக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. என்ன ஒரு அற்புதம், ஏதோ சில பச்சிலைகள் எல்லாம் செஞ்சார், அந்த ஆடு சரியாயிடுத்தே அப்படின்ட்டு என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுங்கும்போது என்ன செய்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைக்காடாருக்கு அதை சார்ந்த ரகசியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படியே காலங்கள் போகும்போது இடைக்காடார் என்ன செய்கிறாரு, ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு மேல் நோக்கி பார்க்குறாரு வானத்தை. இந்த சூரியன், சந்திரன், இந்த கிரகங்கள்லாம் எப்படி செயல்படுது, இந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டுவிக்குதுன்னா அந்த கிரகங்களால் தான் பஞ்சம் வருதா, பட்டினி வருதா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை பற்றிய பெரிய ஆராய்ச்சியே பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த திசையில் இருக்கணும், எப்படி அமரணுங்கிறத வடிவமைச்சவரே யார், இடைக்காடார் தான். அப்படி போகும்போது அவருடைய ஞானத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் கழித்து மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது, மழை இருக்காது, தண்ணி இருக்காது, எல்லா உயிர்களும் உணவு இல்லாமல் இறக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்காரு. ஏன்னா அவர் சித்தர் ஞானி. அப்போ அவர் வளர்க்குற ஆடுகளுக்கு என்ன செய்கிறாரு, இயற்கை இலையை கொடுக்குறாரு. இயற்கை இலையை கொடுத்து எல்லாத்தையும் வளர்க்குறாரு. ஆடுகள் இயற்கை இலை சாப்பிடாது. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் இவன் பைத்தியக்காரன் பாடுறா, இயற்கை இலையை போய் கொடுக்குறான்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுட்டு கடந்து போயிடுறாரு. கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதை ஆட்டு பாலில் கலந்து செவுத்துல தடவிடுறாரு. ஏன்னா ஆடுகள் ஆட்டுப்பாலை சாப்பிட்டோன்னா நாக்கு அரிக்கும். உடனே என்ன செய்யும், செவுத்துல போய் சுரண்டும் போது அந்த கேழ்வரகெல்லாம் கீழே கொட்டும். அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் போட்டு செஞ்சிடுறாரு. ஊரே கடும் பஞ்சம். பஞ்சம் யாருக்கும் பசி பட்டினியில் இருக்காங்க, ஆடு மாடுலாம் செத்து போயிடுது. ஆனால் ஊரே காஞ்சி போய் கிடக்க, அவர் இடைக்காடார் இருக்கிற குடில் மட்டும் ரொம்ப செழிப்பமாக இருக்குது. ஏன்னா வறட்சியிலையும் வளரக்கூடிய தாவரம் எது, உங்களுக்கு எருக்கஞ்செடி. அதை கிரகங்கள் பார்த்துக்கிட்டு என்னடா எல்லா பக்கமும் பஞ்சமா இருக்கு, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு கீழே வராங்க. யாரு, நவகிரகங்கள். அதை கண்டுபிடிச்சிடுறாரு இடைக்காடார். இடைக்காடார் கண்டுபிடிச்சோன்னே அவங்களெல்லாம் உட்கார சொல்லிட்டு ஆட்டு பாலில் கேழ்வரகு கஞ்சி ரெடி பண்ணி அந்த நவகிரகங்களுக்கு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்ட நவகிரகங்களுக்கு கேழ்வரகு ஆட்டுப்பாலில் சாப்பிட்டோம்னா ஒரு மயக்கம் வரும். அந்த நவகிரகங்களுக்கெல்லாம் ஒரு மயக்கம் அதே இடத்துல அப்படியே படுத்துடுறாங்க.
அவர் என்ன செஞ்சிருக்காரு, வந்தது நவக்கிரகம்னு எதெல்லாம் எந்த திசையில பார்த்து வச்சா சரியா இருக்கும்னு பார்த்து அதே இடத்துல படுக்க வைக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா ஊரெல்லாம் வெள்ளம் மழை நல்ல பசுமையா இருக்கு. எப்படிடா நடந்ததுன்னு பார்த்தா இடைக்காடர் தான் செஞ்சாருன்னொன்னே அவங்களுக்கு கோபம் வரல. பேர்பட்ட ஒரு சித்த புருஷர் அவரை வணங்கி அவங்க போறாங்க. இன்னைக்கு நம்ம எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கணும்னு வழிபாடுக்கு அவர் வச்சது யாரு? இடைக்காடார் தான். அப்பேற்பட்ட சித்தர். அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு? திருவண்ணாமலையில இருக்கு. அப்பேற்பட்ட சித்தர்களை வழிபாடு பண்ண திருவண்ணாமலைக்கு வராங்க. மகாபாரதத்துக்கும் இடைக்காடாருக்குமே சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இது பேசணும்னா ரொம்ப பெருசு. கண்டிப்பா. அதனாலதான் இன்னைக்கு திருவண்ணாமலையில இத்தனை மக்கள் கிரிவலம் போறாங்க. இன்னைக்கு வந்து அவ்வளோ லட்சக்கணக்கில் மக்கள். காரணம் திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய அனுகிரகம் மட்டும் இல்லை, இடைக்காடவருடைய சமாதியும் அங்கே இருக்கு. ஏன்னா எல்லாம் போகிறவங்க எதுக்கு போகிறாங்க? பணப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, திருமண பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கிரிவலம் சுற்றுறாங்க. அந்த பிரச்சனை தீரவும் தானே அந்த இடத்துக்கு. அப்போ எண்ணற்ற மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் அண்ணாமலையாருடைய அருளோட இடைக்காடார் கிரகங்களையே வந்து மாற்றி அமைத்த ஒரு சித்தருடைய சமாதி இருக்கிறதும் திருவண்ணாமலையில் ரொம்ப அற்புதமான ஒரு நமக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு காரணம். இந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மகாபாரதத்துலேயும் இடைக்காடாருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு இருக்கீங்க. சுருக்கமா நம்ம நேயர்களுக்கு, ஏன்னா கேட்கும் பொழுது நமக்கு சுவாரஸ்யமா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு அதை பத்தி. இல்லை, மகாபாரத போர் நடக்கும்போது பார்த்துருப்பீங்க. என்னன்னா, எந்த நாளில் போய் போர் எடுத்தோம்னா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சகாதேவன் வந்து நாள் குறித்து கொடுக்கிறாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே அவர் தான் நேரம் பார்த்து கொடுக்குறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாரு? எல்லாருமே அந்த வரலாறு பார்த்துருப்பாங்க. அமாவாசைக்கு முதல் நாளே போய் தர்ப்பணம் கொடுக்குறாரு. தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னடா இது அமாவாசையே கிடையாது, எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் வந்துடுறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ற நாள் தானே அமாவாசை திதினோன்னே, இப்போ 2 பேரும் என்ன செஞ்சுருக்கீங்க, சேர்ந்து நிற்கிறீங்க, இன்னைக்கு தான் அமாவாசை. ஏன்னா மாய கண்ணன் அவர் இந்த சூழ்ச்சிகள் பண்ணுறதுலையும் சூழ்ச்சியில் வெற்றி அடைகிறதுலையுமே வந்து மிகப்பெரிய ஆளுக கிருஷ்ண பரமாத்மா. அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணனோட இருந்தவர் யாருன்னா இடைக்காடார். உண்மையை சொல்ல போனோம்னா கிருஷ்ணருடைய அம்சம்னே சொல்லலாம் இடைக்காடார். அப்பேற்பட்ட இடைக்காடார் அந்த மகாபாரதத்தில் இருக்கும்போது, அந்த மகாபாரதத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலையில் வந்து தான் தியானம் பண்ணார். இந்த இடுக்கு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலையில் அவர் தியானம் செய்த இடம் இன்னும் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் சொன்னேன், திருவண்ணாமலையில் இடைக்காடார் தியானம் செய்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். இதுல எல்லாருமே போய் வழிபடலாம். குறிப்பிட்ட சொல்லணும்னா எந்த கிழமை திதி அவங்க வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது இன்னும் நம்மளுடைய அந்த வேண்டுதல்ங்கிறது பலிதமாகும். புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இடைக்காடார் அவதரித்த நாள் அன்னைக்கு அவருடைய குரு பூஜை. அன்னைக்கு வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க பிரதோஷ திதி இருக்கு இல்லையா, பிரதோஷ நாளில் இடைக்காடாரை வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டி சிவாலயத்தில் இடைக்காடாருக்குன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றலாம். இதை செய்தாலே இடைக்காடாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாது ரிஷபராசி, விருச்சிக ராசி, கடகராசி, இந்த ராசிக்காரங்க இடைக்காடாரை வழிபாடு பண்றதுனால வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தும். குறிப்பிட்ட 3 ராசிகள் சொல்வதனுடைய தாத்பரியம், ரிஷபம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதி, கடகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அதிபதி, விருச்சிகம் செவ்வாயுடைய அதிபதி. இந்த 3மே பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் சம்பந்தப்பட்ட கிரகம். இந்த இறை வழிபாட்டிலே பெருமாளுடைய வழிபாடு அவர் அதிகமாக செய்தவர். அதனால இந்த பெருமாள் சுக்கிரன் இந்த மாதிரியான பெருமாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகனை வழிபாடு பண்ணுறவங்களும் இடைக்காடாரை வணங்குறது ரொம்ப விசேஷம். நீங்கள் சொன்ன இந்த ஒரு முறை வருடத்துக்கு போனால் போதுமா, இல்லாட்டி அவங்க வாழ்க்கை முழுக்க இதை வந்து ஆத்மார்த்த குருவாக அவரை ஏற்றுக்கிட்டு வழி நடக்கணும். பொதுவாக கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம வந்து அர்ச்சனை தட்டோடு மாலைகளோடு போய் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணுவோம். இந்த மாதிரி சித்தர்களுடைய வழிபாட்டுக்கு போகும்பொழுது நம்ம என்ன பொருள் வாங்கிக்கிட்டு போவோம்? பொதுவாக சித்தர்களுடைய சமாதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, பழங்கள், வேறு ஏதாவது மாம்பழமாக இருக்கட்டும், கொய்யாப்பழமாக இருக்கட்டும், பழங்கள், ஜூஸ் அதாவது இயற்கை பானமோ செயற்கை பானமோ. ஏன் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான பொருட்கள் அங்கே வாங்கி வச்சு அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம், கல்கண்டு வாங்கி கொடுக்கலாம். எதுவுமே இல்லை என்னால் பேரிச்சம்பழம். ஏன்னா அவர்கள் எளிமையானவர்கள், பிறப்பை கடந்தவர்கள், அதாவது பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியிலேருந்து வெளிப்பட்டவங்க. நீங்கள் சொல்கிற தேங்காய் பழம்லாம் என்ன அப்படிங்கும்போது தேங்காயை உடச்சி போட்டாலும் முளைச்சி வராது. வாழைப்பழமும்
போட்டாலும் உங்களுக்கு முளைச்சி வராது. அப்போ நம்ம தேங்காய் பழம் உடைக்கிறதுடைய தாத்பரியம்ங்கிறது அதை சார்ந்தது. அப்போ சித்தர்கள் அதை கடந்தவர்கள், அதனால அது அவங்களுக்கு அவசியம் இல்லை. மற்ற உயிர்கள் உண்ணக்கூடிய பொறி, பொட்டுக்கடலை, இல்லாட்டி அந்த காடுகளில் சித்தர்கள் வாழ்ந்தனால அந்த மிருகங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தானியங்கள், இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு வழிபாடு பண்ணுறது விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா வாழ்நாள் சித்தர் அப்படிங்கிறத விட மனிதனாக வாழ்ந்து நிறைய விஷயத்தை உணர்ந்து சித்தர்களாக போனவங்க. அதனால் அவங்கள வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும், அவங்களுக்கும் நம்மளுடைய புராதன சமயங்களுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குன்னு இன்னைக்கு இடைக்காடரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவுலையும் வந்து அடுத்த ஒரு சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நன்றி.